ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொடி சம்பிங்க க்ரோத் வந்து வேறு லெவல் வந்திருக்கு. போன வாட்டி அவ்வளோவா கிளைங்கெல்லாம் விடலை செய்யலை. ஸோ இந்த வாட்டி அந்தளவுக்கு நல்லா கிளைங்கி விட்டு பச்சை பச்சைன்னு நல்லா அந்த நம்ம பில்லர் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் நல்லா கவர் ஆகிருக்கு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக மேலே க்ளீன் பண்ண வந்தேன் நான். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொத்து 2 கொத்து தான் இருக்குன்னு பார்த்தா நிறைய கொத்து ஃபார்ம் ஆகிருக்கு பூவு. பாருங்கள், இதோடு போகலை பாருங்கள், இது ஆக்சுவலாக மேலே இருக்குது. இது நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கு அதனுடைய அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. மற்றவங்க வீட்டில் பார்த்தோம்னாக்கா சூப்பராக இருக்குப்பா, அது மாதிரி நம்ம வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குல்ல, நம்ம தினமும் கிள்ளி வச்சுக்கலாம் செய்யலாம்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கப்புறம் அதை சட்டை கூட பண்ண மாட்டோம். அது தெரிஞ்ச கதை தான். இப்போ பாருங்கள், இந்த கொடியிலேருந்து வந்திருக்கு இல்லையா, இந்த கொடி பிடிச்சி ஆக்சுவலாக மணி பிளான்ட் இருக்குது, அதுலேருந்து கொடி பிடிச்சி வந்திருக்கு. இதை பாருங்கள் எவ்வளோ இலை மறைச்சிடுது, எவ்வளோ கொத்து கொத்து. எனக்கே ஷாக்காக இருந்ததுன்னா இவ்வளோ பூவான்ற மாதிரி. இதை விட ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஊரில் இல்லை, ஒரு ஒன் வீக்காக இல்லை, அதனால் இவ்வளோ பூ காஞ்சி, இதெல்லாம் பூ தான், குடிசம்பிங் பூ தான். ஸோ காஞ்சி எல்லாம் கீழே கொட்டி கிடக்கு. எனக்கே பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு, இன்னும் இவ்வளோ பூ வாங்கிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க, கொடியை பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு பூத்துருக்கு பாருங்க. இதுலேருந்து பாருங்க, அப்படியே எவ்வளோ விட்டுருக்கு பாருங்க. எனக்கே அப்படியே ஷாக் ஆகிடுச்சு, இது நம்ம செடியான்ற அளவுக்கு. அதுதான் நமக்கு மற்றவங்க வீட்டில் இருந்தால் தான் அதோட அருமை தெரியும், நம்ம வீட்டில் இருந்தால் தெரியாதுன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் பாருங்கள். கேனத்தனமாக விட்டு வச்சுருக்கேன் நான் இதை. எவ்வளோ பயங்கரமாக, அதாவது உள்ளெல்லாம் இருக்குது, பட் நான் இது வரைக்கும் தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இன்னும் பயங்கர கொடி கொடியாக நல்லா கொத்து 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 கொத்தாக விட்டுருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இது இப்போ பூத்திருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு முன்னாடி பூத்து கொட்டந்து பாருங்கள், பார்த்தீங்களா? அப்படியே குட்டி குட்டியாக எறும்பு மாதிரி இருக்குல்ல, ஒயிட் கலர் எறும்பு, இது ஆண்ட்டு, ஒயிட் கலர் ஆண்ட்டு, இது அந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ பூப்பா, ஐயோ நல்லா ஜடையே தைக்கலாம் போல இது சீமந்தத்துக்கலாம், அந்தளவுக்கு பூத்து நிறைய கொட்டியிருக்கு. இந்த கெட்டு மேலாம் நிறைய கொட்டியிருக்கு. ஐ மிஸ் யூ. என்ன பண்ணுறதுப்பா, நமக்கு வீட்டில் பிஸியாக இருக்கும், பாப்பா இருக்கான், ஸோ அவனெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், செய்யணும், வேலை ஹெவி ஒர்க்கு. ஸோ நமக்கு இதெல்லாம் டைம் இல்லை. இப்போ நான் இதை பார்க்குறப்ப தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. சரி, இவ்வளோ பூ நம்ம மிஸ் பண்ணியிருக்கு மீனிட்டு. இது பார்த்தீங்களா, அதாவது இப்போ நான் காமிச்சது உள்ள, இது வெளியில், இந்த பில்லருக்கு வெளியில் இதுவும் இந்த மாதிரி பாருங்கள், எவ்வளோ கொலை கொலையாக காய்ச்சிருக்கு. இது காய்ச்சின்னு சொல்லுவாங்க, வாழைப்பழம் கொலை கொலையாக காய்ச்சிருக்குன்றாங்க. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ பூ காய்ச்சிருக்கு இதில். இது பிறகு எங்கே எடுத்தாலும் பூ தான், எங்கே எடுத்தாலும் பூ தான். ஒரு சீசனாக இல்லைன்னு தெரியல, இல்லை செடி நல்லா க்ரோத் ஆகிருக்கா என்னன்னு தெரியல, அதனால நிறைய கிளங்கி விட்டு இந்த மாதிரி விட்டுருக்கான்னுட்டு. இது பாருங்கள், பழனி படிக்கட்டு மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஸ்டெப். இது பாருங்கள், இலை மறைச்சிடுது. ஒரு ஸ்டெப்பு, 2 ஸ்டெப்பு, 3 ஸ்டெப்புன்ற மாதிரி ஸ்டெப்பாக நல்லா காய்ச்சிருக்கு. சூப்பர்பா, வேறு லெவல். ஆனால் நமக்கு தான் இதோட அருமை தெரிய மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இந்த மாதிரி பூச்செடி கிடச்சிதுனாங்க எங்கேயுமே விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க, நீங்களே வச்சு பாருங்கள். ஸோ இது ஒரு கிடைக்காத அபூர்வமான செடி, இது கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணுறாதீங்க, வாங்கி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த கொடி சம்பிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.